கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பார்க்கலாம். கேசஸ் ஃபார் ரூரல் பவர்ட்டி, அதாவது கிராமத்தில் உள்ள வறுமைக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இந்த மேலே பார்த்தோமே 22 கோடி மக்கள் வறுமையில் இருக்காங்கன்னு. இவங்களெல்லாம் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், வறுமையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வேலை பண்ணலாம் அப்படிங்கிறது. வேரியஸ் ஃபோர்ஸஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரூரல் பவர்ட்டி ஆர் ஹைலைட்டட் பிலோ. கீழே வர விதமாக பல்வேறு திட்டங்கள் மூலமாக பல்வேறு செயல்பாடுகளால் நம்மளால், அதாவது பல்வேறு காரணங்கள் வறுமையை நம்மால் அறிய முடியும். The distribution of land is highly skewed in rural area. இது ஹெட்டிங்கில் வேணால் எழுதிக்காங்க, இந்த அன்டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்டுன்னு எழுதிக்காங்க. அதுக்கு சும்மா ஹெட்டிங் சும்மா பேருக்கு போட்டுக்காங்க, அதுக்கு ஹெட்டிங் கொடுக்காதனால. இந்த அன்டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்டு, அதாவது நிலங்கள் சரியான முறையில் பகிரப்படாமல் உள்ளது. ஹைலி ஸ்கேவ்டு இன் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்களில் நிலங்கள் சரியாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை. Therefore, majority of rural people work as higher labor to support their families. அதனால் பெரும்பகுதியான கிராம மக்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய குடும்ப வறுமையை போக்குவதற்காக கூலிக்கு ஒரு சில பணக்காரரிடமே செல்ல வேண்டியதாக உள்ளது. ஏன்னா நிலம் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு சிலர் மட்டுமே குவிஞ்சிருக்கிறதுனால பெரும்பகுதி மக்கள் கூலிக்காரர்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். வறுமை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. லேக் ஆஃப் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட்டு, அதாவது பண்ணை இல்லாத, வேலை இல்லாத, அதாவது விவசாயம் சாராத வேலை வாய்ப்புகள் அங்கே குறைவாக இருப்பதே வறுமைக்கு காரணம். எல்லோரும் விவசாயம் மட்டும்தான் தெரியும், விவசாயம் மட்டும்தான் செஞ்சு பிழைக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா எப்படி வறுமை போகும்? ஏன்னா அதை தவிர ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது தொழில் இருக்கணும் இல்லையா, அதை கிராமத்தில் உருவாக்கணும். நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு நாட் மேட்ச் த இன்க்ரீஸிங் லேபர் ஃபோர்ஸ். இதை தவிர வேறு தொழில், விவசாயம் சாராத தொழில் அங்கே இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, பொருத்தமான வேலை அவர்களுக்கு கிடைப்பது இல்லை. அதனால் என்னது, வேலை இல்லாதனால அதிகமாக தான் இருக்குது. The excess supply of labor in rural areas reduces the wages and increase in the incidence of poverty. இந்த அதிகமான மக்கள் என்ன பண்ணுறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேறு வழியே இல்லாமல் விவசாய வேலை மாதிரி தெரிஞ்ச வேலைக்கு மட்டுமே போகிறாங்க, இருக்கிற வேலைக்கு மட்டுமே போகிறாங்க. அதனால் என்னாகும், அங்கே இன்டென்சிட்டி அந்த அதிகரிப்பு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்ம ஏற்கனவே படித்த டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ரொடக்டிவிட்டி குறையுது. அதனால் என்னாகும், 10 பேர் இருக்கிற இடத்துல 20 பேர் போய் சேரும்போது கூலி பிரித்து கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் வேலை உண்டு, ஆனால் கூலி கம்மியாக இருக்கும். ஸோ ரெடியூஸ் தி வேஜஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த இன்சிடென்ஸ் ஆஃப் பவர்ட்டி, கூலி குறைய வறுமை தொடர்ந்து கொண்டிருக்கும். லேக் ஆஃப் பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட், பொதுத்துறை முதலீடு குறைவாக இருப்பது. த ரூட் கேஸ் ஆஃப் ரூரல் பவர்ட்டி இன் அவர் கண்ட்ரி இஸ் லேக் ஆஃப் பப்ளிக் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது மனிதவள மேம்பாட்டுக்காக பொதுத்துறை முதலீடானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. இதன் காரணமாக வறுமை தொடர்ந்து கொண்டே இருக்குது. இதுதான் அடிப்படையானது, ரூட் கேஸ், வேர்களைப் போல அடிப்படையான காரணமாக இருக்கிறது. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு போதுமான அளவுக்கு கிராமங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது தான், அதாவது மனிதவள மேம்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறது தான். இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ப்ரைஸஸ் அஃபெக்ட் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த ரூரல் புவர் லீடிங் டு ரூரல் பவர்ட்டி. விலை அதிகரிப்பு படித்தோம் இல்லையா, ஜென்ரல் ப்ரைஸ் ஸ்டடி இன்க்ரீஸ் ஜென்ரல் ப்ரைஸ் லெவலில் படித்தோம் இல்லையா. பொது விலை மேலே தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதான் பணவீக்கம்னு சொன்னோம். அது தொடர்ந்து விலை அதிகமாகிட்டே இருக்கிறதுனால மக்களுடைய வாங்கும் திறன் குறைஞ்சு என்னாகுது, அவங்க கிராமத்தில் வறுமையிலேயே வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. லோ ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் குறைவு. லோ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ரூரல் லேபர் அண்ட் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் இஸ் எ காசஸ் அதில் த எஃபெக்ட் ஆஃப் பவர்ட்டி. உற்பத்தி திறன் குறைபாடு, போதுமான கல்வி அறிவோ தொழில்நுட்பமோ இல்லாதனால, மூலதன வசதி இல்லாதனால என்னாகுது, அவங்களுக்கு உற்பத்தி திறன் குறைவாக தான் இருக்குது. பண்ணையினுடைய செயல்பாடுகளும் மிகவும் குறைவாக தான் இருக்குது. விவசாயமும் அதனுடைய உற்பத்தி திறன் குறைவாக இருக்கிறதுனால வறுமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்ஈக்குவல் பெனிஃபிட் ஆஃப் குரோத், வளர்ச்சியின் நிலைகள், வளர்ச்சியின் பலன் எல்லோருக்கும் சமமாக பகிரப்படவில்லை. இதனால் முக்கியமானது. ஏன்னா இன்ஈக்குவலிட்டிங்கிறது நம்ம நாட்டில் பொதுவாக இருக்குதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. Major gains of economic development are enjoyed by the urban rich people lending to concentration of wealth. அதாவது பெரும்பகுதி முன்னேற்றத்தின் பொருளாதார வளர்ச்சியின் பெரும்பகுதி நன்மைகள் யாருக்கு இருக்குது, என்ஜாய்டு பை த அர்பன் ரிச் பீப்புள், நகரத்தில் உள்ள, கிராமமல்ல நகரத்தில் உள்ள பணக்காரர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியின் பெரும்பகுதி சென்று சேர்க்கின்றது. அவங்ககிட்ட தான் என்னது, லீடிங் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், செல்வம் சொத்து எல்லாம் அவங்ககிட்ட தான் போய் சேருது. ஸோ டியூ டு டிஃபெக்டிவ் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், அதோட என்ன, இதுக்கு என்ன காரணமாக இருக்குது, மோசமான பலனளிக்காத பொருளாதார அமைப்பு முறையும் அதனுடைய கொள்கைகளும். கெயின்ஸ் ஆஃப் growth அண்ட் நாட் ரீச்சிங் த புவர், போதுமான அளவுக்கு சரியாக இல்லாத பொருளாதார அமைப்பு முறைகளும் கொள்கைகளும் வளர்ச்சியின் நலனை பலனை ஏழைகளுக்கு கொண்டு சேர்ப்பது இல்லை. அண்ட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் புவர் பீப்புள் ஆர் நாட் அக்கௌண்டட் ப்ராப்பர்லி.
சென்று சேர்வதில்லை, அவர்களுக்கு சென்று சென்றதும் சரியான முறையில் கணக்கிடப்படுவதும் கிடையாது. கேட்டால் ஏழைங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நகரத்தில் உள்ள பணக்காரர்களுக்கு பொருளாதாரத்தின் முழு பலனும் பெரும் பகுதி சென்று சேர்வதனால் ஏழைகளாகவே மக்கள் வாழ்கின்றார்கள். கிராமங்களில் மிகவும் குறைவான நிலையிலேயே வருமானமானதிலிருந்து மக்கள் தொடர்ந்து ஏழைகளாகவே இருக்கின்றார்கள். சரியான முறையில் கணக்கிடப்படவில்லை. லோ ரேட் ஆஃப் எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சி மிகவும் குறைபாடாக இருப்பது. குறைந்த பொருளாதார வளர்ச்சி. த ரேட் ஆஃப் growth ஆஃப் இந்தியா இஸ் ஆல்வேஸ் பிலோ த டார்கெட் அண்ட் ஹஸ் பெனிஃபிட்டட் த ரிச். பொருளாதார வளர்ச்சி நிலையெல்லாம் இருக்குங்க, பணக்காரர்களுக்கு பயன்படுற மாதிரி தான் அதனுடைய குறிக்கோள்கள் எல்லாம் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதனுடைய பிலோ த டார்கெட், அதனுடைய குறைந்தபட்சது என்னன்னு சொன்னால் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் பயன்படுற மாதிரி இருக்குது. பொருளாதார வளர்ச்சியின் எல்லா நிலையும் பணக்காரர்களுக்கு தான் போய் சேர்ந்துட்டுருக்குது. The poor are always denied of the benefits of the achieved growth and development of the country. ஏழை மக்கள் மறுக்கப்படுகின்றார்கள். denied எதுக்கு? benefits and of the achieved growth and development, பொருளாதார வளர்ச்சியின் முன்னேற்றம் போன்றதனுடைய பலன்கள் எல்லாமே ஏழைகளுக்கு எப்போதும் மறுக்கப்படுகின்றது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. ஏன்னா வளர்ச்சி விதமெல்லாம் பணக்காரர்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறதுனால. மோர் எம்பசிஸ் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், பேரளவு தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. ஹூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டரிங் டு த நீட்ஸ் டு மிடில் அண்ட் அப்பர் கிளாஸஸ் இன் அர்பன் ஏரியாஸ் ஆர் மேட் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? பெரிய அளவு தொழில்களுக்கு தான் மிகப்பெரிய மூலதனம் கிடைக்கிது. அதாவது பெரிய தொழில்கள் எங்கே இருக்குது? கிராமங்களில் தான் இருக்குது, நகரங்களில் தான் இருக்குது. அங்கே தான் அதிகமான முதலீடு வழங்கப்படுகின்றது. அதிகமான முதலீடு பெரிய தொழில்கள் நகரங்களில் தான் இருக்குது. அவங்கள அதிகமான முதலீடு தர்றதுனால கேட்டிங் த நீட்ஸ் ஆஃப், இது யாருக்கு பயன்படுதுன்னு சொன்னால் மிடில், நடுத்தரம் மற்றும் உயர் வகுப்பு, அப்பர் கிளாஸஸ், வருமானத்தில் பெரிய இடங்களே இவங்களுக்கெல்லாம் தான், நகரங்களுக்கு தான் பெரும் பகுதி போய் சேருது. இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சூழ்நிலையாக இருக்குது. மேட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்களே, இந்தியா இப்படி தான் போய்ட்டுருக்கு. மிகப்பெரிய தொழில்களுக்கு தான் முதலீடு அதிகம், அது நகரங்களில் இருக்குது. அதனுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் யார் போகுதுன்னு சொன்னால், அதனுடைய வளர்ச்சியெல்லாம் யாருக்கு போகுதுன்னு சொன்னால் நடுத்தரம் மற்றும் உயர் வகுப்பினருக்கு சென்று சேர்கின்றது. சச் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கேபிட்டல் இன்டென்சிவ் அண்ட் டு நாட் ஜெனரேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில தொழில்களில் மூலதனம் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. முதலீடு கேபிட்டல் இன்டென்சிவ், அதாவது அதிகமான முதலீடு போட்டு மிஷினை நல்ல டெக்னிக் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அங்கே பயன்படுத்தப்படுறாங்க. ஒரு 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 2 மிஷின் செய்யுதுன்னு சொன்னால் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா முதல் பெருசாக இருக்குது, ஆனால் வேலை வாய்ப்பு குறைவாகி வருகின்றது. ஸோ கேபிட்டல் இன்டென்சிவ் அண்ட் டு நாட் ஜெனரேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் செய்து விடுகின்றது. அடுத்தது தேர்ஃபோர் புவர் ஆர் நாட் இன் ஏ பொசிஷன் டு கெட் எம்ப்ளாய்டு. அதனால் ஏழைகள் என்ன பண்ணுறாங்க? வேலை வாய்ப்பை பெற முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அண்டு டு கம் அவுட் ஃப்ரம் த பாவர்ட்டி இன் வில்லேஜஸ், கிராமங்களில் வறுமையிலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சோசியல் எவில்ஸ், சமூக குற்றங்கள் அல்லது சமூக குறைபாடுகள் அப்படி தான் சொல்லணும். சோசியல் எவில் ப்ரிவலன்ட் இன் த சொசைட்டி லைக் கஸ்டம், பிலீஃப்ஸ் எக்ஸட்ராஸ் இன்க்ரீஸ் அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர். சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மத சடங்குகள், திருமண வைபவங்கள், அவருடைய மனநிலை போன்றவைகள் எல்லாம் மிகப்பெரிய குறைபாடாக உள்ளது. ஏன்னா இது சமூக குறைபாடு என்றே கூறலாம். சொசைட்டி லைக் கஸ்டம் பிலீவ்ஸ், அவர்களுடைய நம்பிக்கைகள், கலாச்சாரங்கள், கோட்பாடுகள், கல்யாணம், காதுகுத்து, விசேஷங்கள் போன்றவர்கள் அதிகமாக செலவு பண்ணுறாங்க இல்லையா, இவைகள் எல்லாம் அவங்களுடைய மரபு முறையாகவே ஒரு பழக்க வழக்கமாகவே இருக்கின்றது. இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இன்க்ரீஸ் அன்ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பெண்டிச்சர், உற்பத்தி அல்லாத செலவுகளாக இருக்கின்றது. இது வேலைவாய்ப்பு உருவாக்குவதில்லை, முதலீட்டை வீணாக்குகின்றது. இதனால் வேலை இல்லாமல் வறுமை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது மாதிரியான பல காரணங்கள் வறுமைக்கு சொல்லப்படுது. சரி, இதை ரெமெடி என்ன இருக்குது? அதாவது ரெமிடியல் மெஷர்ஸ் டு ரூரல் பாவர்ட்டி. இந்த வறுமை அகற்றுவதற்கு என்ன தீர்வு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? Since rural unemployment and rural poverty are interrelated, creation of employment opportunities would support elimination of poverty. அதாவது இந்த கிராம வேலையின்மைங்கிறதும் கிராம வறுமைங்கிறதும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அப்போ என்ன பண்ணோம்? இதுக்கு ஒரே வழி கிரியேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதன் மூலமாக மட்டுமே சப்போர்ட் எலிமினேஷன் ஆஃப் பவர்ட்டி, வறுமையை அகற்ற முடியும்.
ஏன்னா வேலையின்மையும் வறுமையும் ஒன்றுக்கு ஒன்று உறுதாய்ப்பிள்ளைங்க மாதிரி இருக்குது. அப்போ வேலைவாய்ப்பு அதிகரித்தா மட்டும்தான் வறுமையை வெல்ல முடியும். பவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஹேவ் பின் இம்ப்ளிமெண்டட். வறுமை ஒழிப்பு திட்டங்கள், பவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம்ஸ் அண்டு அதாவது அதனுடைய திட்டங்களாகட்டும் செயல்பாடுகளாகட்டும் ஹேவ் பின் இம்ப்ளிமெண்டட் செயல்படுத்தப்படுவதாகட்டும், மாடிஃபைடு நவீனப்படுத்தப்படுவது, கன்சாலிடேட்டட் துவக்கப்படுவது, எக்ஸ்பாண்டட் விரிவுபடுத்தப்படுவது, அண்டு இம்ப்ரூவ்டு மேம்படுத்தப்படுவது ஓவர் டைம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வறுமை ஒழிப்பு திட்டங்களானது என்ன பண்ண வேண்டியது இருக்குதான், வறுமை ஒழிப்பு திட்டங்களும் செயல்பாடுகளையும் ரொம்பவே செயல்படுத்துறதுலையும் சரி, நவீனப்படுத்துறதுலையும் சரி, தொகுத்து செயல்படுத்துறதும் சரி, விரிவுபடுத்தும் போதும் சரி, மேம்படுத்தும் போதும் சரி என்ன பண்ணணும், சரியான முறையில் இருக்கணும். அப்போ தான் அந்த வறுமை ஒழிப்பானது நடக்கும். However, unemployment, baking, rock picking and slumping continues. இதெல்லாம் என்னது, வேலையின்மையும் அப்படி எப்படி இருந்தாலும் இவைகளெல்லாம் இத்தனை திட்டங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லப்பட்டாலும் கூட, கீழே திட்டங்கள் இருக்குது பயன்படுத்தப்பட்டாலும் கூட வறுமையும் வேலையின்மையும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை, பேக்கிங் பிச்சை எடுக்கிறது, ராக் பேக்கிங் குப்பை பொறுக்கிறாங்க இல்லையா அது, அண்ட் ஸ்லம்பிங் குடிசை வாசிகளாக இருக்குது, தெருவாரம் குடிசை போட்டுக்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அன்லஸ் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் given to all the people, poverty cannot be eliminated. வேலைவாய்ப்பை அதிகரிக்காமல் மக்களிடமிருந்து வறுமையை அகற்ற முடியாது. தென் who will be build the cat? யார் அந்த பூனைக்கு மணி கட்டுறது, வேலைவாய்ப்பு அதிகம் பண்ணி மக்களுடைய வறுமையை அகற்றி மக்களை காப்பாற்றுவது யார் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே பவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ், வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான சில திட்டங்களை சொல்லியிருக்காங்க பாரு. ஸ்கீம் இயர் ஆஃப் லான்ச்சஸ், எப்பப்போ உருவாச்சு எப்பப்போ செயல்படுத்தினாங்கன்ட்டு, அதாவது எப்போ செயல்படுத்தப்பட்டது இயரம் கொடுத்துருக்காங்க. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் 1975 1975 ஏற்பட்ட 20 அம்ச திட்டங்கள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி இருந்தபோது இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IRDP 1920 அதே காலகட்டத்தில் தான் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைசம் 1979 எல்லாம் அதே சேர்ந்தான். அதாவது கிராம இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம், ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம். ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுய வேலைவாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம். ஃபுட் ஒர்க் ஃபார் ப்ரோக்ராம் வேலைக்கான உணவு திட்டம் FWP, இதெல்லாம் ஷார்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. 1977 இது பேர் என்ன, ஷார்ட் நேம் என்ன, அதே மாதிரி இது எப்போ லான்ச் பண்ணப்பட்டது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ திட்டங்கள் உருவாக்கினாங்கிறது எல்லாம் இது ஏதாவது 1 மார்க்கில் கேட்குறது வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா. நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREP 1980 கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஊரக இது இருக்குது RLEGP ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஓகேவா. ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் 1983 கொண்டு வரப்பட்டது. ஜவஹர் ரோஜர் யோஜனா JRY 1989 கொண்டு வரப்பட்டது. இது என்னென்னு சொன்னால் இது முழுக்க ரூரலுக்காக கிராமங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கும். அடுத்தது என்ன, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் MGNREGS. வாட் இஸ் மென் பை MGNREGS கொடுத்துருவாங்க 1 மார்க்கில். என்ன பண்ணிடுவாங்க 1 மார்க்கை இந்த MGNREGSன்னு கொடுத்து ரெஃபர்னு கொடுத்துருவாங்க. இது எதை குறிக்கிறதுன்னு கீழே 4 விதமான திட்டங்களை கொடுத்துருவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். இல்லது MGNREGS எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது புரியுதா. when introduced the program of MGNREGS. உதாரணத்தை சொல்கிறேன், எப்படி கொடுத்துட்டா கீழே வரிசையாக கொடுத்துருவாங்க, இயர் கொடுத்துட்டா நம்ம கன்ஃபியூஷன் ஆயிரும், கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஓகேவா. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மகாத்மா காந்தி MG நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் NRE கேரண்டி ஸ்கீம் GS இது சேர்ந்து தான் 2006. ஓகேவா. இது மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, வேலைவாய்ப்பை பெருக்க முயற்சித்துள்ளார்கள். இதோட இன்னமும் கூட இருக்குது டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் பாருங்கள். அதாவது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஸ்கீம், பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் சதக் யோஜனா 2010 அதுக்கு வந்துட்டாங்க. இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லையா, அந்த ஆட்சி வந்து செஞ்சாங்க. பிரதம மந்திரி ஆதர்ஸ்
கிராம் சதக் யோஜனா பிஎம்ஏஜிஎஸ்ஒய் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. 2010 வந்திருக்குது. அதே மாதிரி பாரத் நிர்மான் யோஜனா 2005, இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 to 1986, இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு ஒன்று, அது அவ்வளோதான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூடு மிஷன் JNNURM, ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூவல் மிஷன். அதாவது தேசிய ஊரக நலத்திட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இது இந்த சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், இவருடைய ப்ரோக்ராம்னு வரும்போது நேஷனல் ரூரல் அதாவது 2005 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜவஹர்லால் நேருவின் பேரால் உருவாக்கப்பட்டது. அவர் தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், நகர்ப்புறத்துக்காக அவர் கொண்டு வந்தார். அர்பன் ஜவஹர்லால் நேரு நேஷனல், அதாவது ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் ரெனிவல் மிஷன் JNNURM. ராஜீவ் ஆவாஸ் யோஜன் 2009 கொண்டு வரப்பட்டது. ஓகேவா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. அடுத்தது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய ஊரக நலத்திட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதாவது பிழைப்பாதாரம் சொல்லக்கூடிய தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், மினிமம் வேஜஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது குறைந்தபட்ச கூலியாவது கொடுத்து மக்களை வாழ்க்கை தரத்தை நல்லபடியாக உருவாக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் இது. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம், தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் மிஷன் 2011. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் 2013, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். இந்த மாதிரியான பல திட்டங்களை கொடுத்து நான் இந்த கிராமத்தில் வறுமையை அகற்றி மக்களை முன்னே கொண்டு வரணும்னு அரசாங்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்ட்டு பல்வேறு திட்டங்களை சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட மேலேயே சொல்லிட்டோம், வேலை வாய்ப்பில் ஏழை மக்கள் வறுமையை ஒழிக்க முடியாது. இன்னமும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க, பிச்சை எடுக்கிறாங்க, பைக்கிங், அதே மாதிரி குப்பை பொறுக்குதல், ராக் பைக்கிங் அண்டு ஸ்லாம்பிங் கண்டினியூஷன் கொடுத்துருங்க. ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையா, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன நடந்துகிட்ருக்குது, யார் என்ன பண்ணுறது, அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹூ வில் பெல் த கேட்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவது, மணி கட்டுறது கரெக்டாக இருக்க முடியுமா, ஹூ வில் பெல் த கேட்டு. ஓகேவா, ஸோ நல்லா படிச்சுக்காங்க, பொறுமையாக படிங்க, கொஞ்சம் வீக்லி டெஸ்ட்டையும் நல்லா எழுதுங்கப்பா. நல்லா எல்லா டெஸ்ட்டுமே எழுதுங்க. பேப்பர் கொண்டாந்து கொடுத்துருங்க, நேற்று கொண்டாந்து கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்காங்க, கொஞ்சம் நல்லா எழுதுங்க. ஓகேவா, இன்றைக்கி எப்படியும் உடனடியாக கொண்டாந்து கொடுத்துடணும். ஓகேவா, டெஸ்ட்டை நல்லா எழுதுங்க. அதே மாதிரி பேப்பர்ஸ் கொண்டாந்து ஸ்கூலில் கொண்டாந்து சேர்த்திடுங்க. ஓகே, நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, இட்ஸ் ஆல் தி பெஸ்ட். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.